ஸ்டிக்கர் பொட்டை நெற்றியில் சரியாக அமைத்து கொண்டாள் சரண்யா. ஐலைனரை திருத்திக் கொண்டாள். மெலிதான ஒப்பனை திருப்தி தர கைப்பையை எடுத்துக்கொண்டாள். வெளியே வந்தாள். நான் போயிட்டு வரேன்ப்பா. சரண்யா, நில்லுமா. என்னப்பா? உன்னோட நான் கொஞ்சம் பேசணும். 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குறேன். எதிரே வந்து உட்கார்ந்தாள். மணிக்கட்டை பார்த்தால் நேரம் மாலை 6 மணி. ஐயோ, அவசரமாச்சே என்று அப்பாவிடம் பேச ஆரம்பித்து கொண்டாள். ஏன்பா, சொல்லுங்க. உன்னை நான் ஒரு ஆண் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டணும்னு எனக்கு பயமா இருக்குமா? சரிங்கப்பா, விஷயத்துக்கு வாங்க. உனக்கு வயசு 26 சரண்யா. அதனால இனிமே தள்ளிட்டே போறதுல அர்த்தம் இல்லம்மா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். மாப்பிள்ளை பார்த்தாச்சா? இல்லைம்மா. உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு. அதுக்கு நான் மதிப்பு தரணும்ல. இல்லை டாடி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னுலாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. நீங்களே பாருங்க. கல்யாணம்னு ஒன்று எனக்கு அவசியம் தானப்பா என்றாள். என்னம்மா இப்படி கேட்குற? அதுக்கு இல்லை, நான் சுதந்திரமாக வளர்ந்த பொண்ணு. என் மனப்போக்கு ரொம்ப வித்தியாசமானது. இப்படி ஒரு சமூகம் என்னை வக்ரமான பொண்ணுன்னு கூட சொல்லக்கூடும். கல்யாணம் என் வாழ்க்கையில் என் கூட வரப்போகிறவர் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகத்தானே இருப்பார். அதனால தான் நான் கேட்குறேன் என்றாள். கண்டிப்பா உனக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ சும்மா இருமா. இந்த மண்ணில் பிறந்த பொண்ணு தான். உன் வாழ்க்கை மட்டும் நாசமாக போயிருமே என்ன? வெல் டாடி, 10 நிமிஷம் ஓவர். எனக்கு ஒரு லைட் மியூசிக் கான்சர்ட் இருக்குது. நான் வர மணி 10:30 ஆயிரும். எனக்காக நீங்கள் காத்துட்ருக்க வேணாம். நீங்கள் சாப்பிட்டு படுத்துக்கலாம். ராத்திரி வேலையில் தலையா நீ கலகலவென சிரித்தாள். எந்த உலகத்தில் டாடி இருக்கீங்க? இது கம்ப்யூட்டர் உலகம். ராத்திரியாவது பகலாவது இப்பெல்லாம் மாறிடுச்சு டாடி. நீங்களும் கரண்ட் டேட்டுக்கு வாங்க. ஏம்மா, உலகம் எப்படி மாறினாலும் நீ பெண் தானே. தேங்க்யூ டாடி, என்னை ஞாபகப்படுத்தினதுக்கு. நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தா நான் கட்டிக்கிறேன். ஓகே. சரளென வெளியேறி ஹைனடிக் கோண்டாவில் படர்ந்து காணாமல் போனாள். சிறு வயதில் தாயை இழந்தவள் தான் சரண்யா. ஆண் வளர்த்ததால அடங்காமல் போனவளா என்று அப்பா கவலைப்படும் அளவு கரடு முரடாக வளர்ந்தவள் சரண்யா. முதுகலை பட்டம் வரை அந்நியாசமாக கல்லூரியில் முடித்தாள். ஆண்கள் அவளை நெருங்க பயப்படும் அளவு துணிச்சலான உருவமானவள். படித்து முடித்ததும் உத்தியோகம் பார்க்கவில்லை. யார் நிழலிலும் நின்று கை நீட்டி சம்பளம் வாங்க சரண்யாவுக்கு இஷ்டமில்லை. சிறு தொழில் போல ரசாயன பொருட்களின் ஏற்றுமதி தொடர்பான ஒரு கம்பெனி தொடங்கிவிட்டாள். யார் உதவியும் நாடாமல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தருவதிலிருந்து வங்கி லோன் வரை சகலமும் அவளை கவனித்து கொண்டாள். இரவு பகல் எந்த சிந்தனையும் இல்லாமல் உழைத்து 3 வருடங்களில் கம்பெனியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டாள். இன்று அவளிடம் சுமார் 20 பேர் சம்பளம் வாங்குகிறார்கள். வருமான வரி கட்டிக்கொண்டு சிறு தொழில்னாலும் கணிசமாக சம்பாதிக்கிறாள். இசையில் மெல்லிசையில் எங்கு ப்ரோக்ராம் நடந்தாலும் தவற விடாமல் பார்ப்பாள். அதிகபட்ச ஈடுபாடு. ஊரில் எங்கு மெல்லிசை நடந்தாலும் ஓடிவிடுவாள். தன் மனதுக்கு சரியென்று தோன்றிவிட்டால் உடனே அதை செயல்படுத்தக்கூடியவள் தான் சரண்யா. அதை பற்றி மற்றவர்களது அபிப்பிராயம் அவளுக்கு அவசியமே இல்லை. அப்பா கவலைப்படத் தொடங்கியாச்சு. சரண்யாவின் சகல குணங்களும் தெரிந்துவிட்டால் சத்தியமாக அவளை எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கருத்து சுதந்திரம், பண சுதந்திரம், செயல் சுதந்திரம் என 3லும் அழுத்தமாக அவளிடம் படிந்து விட்டதால் கணவன் என்ற ஒரு மனிதனே அவளுக்கு அவசியமில்லாமல் போய்விட்டது. பின் ஏன் இந்த கல்யாணம் என்று கேட்கும் அளவுக்கு வந்து விட்டாள். அப்பா மறுநாள் தரகரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார். சொல்லுங்க. சரண்யா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. உடனே இந்திரன் சந்திரன் என தரகர் கொஞ்சம் வரன்களை அடுக்க தொடங்கினார். நிறுத்துங்க. நீங்க சொல்ற சாதாரண வரன்கள் எல்லாம் என் பொண்ணுக்கு எடுபடாது. அப்புறம் அவ உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவளை கொஞ்சம் மதிச்சு நடக்கணும். அப்படியாப்பட்ட பையன் இருக்கானா? தரகர் விழித்தார். பொண்டாட்டிக்கு அடங்கி நடக்கணும்னு இப்பவே சொன்னா எந்த பிள்ளையாண்டால் அவளை கட்டிக்குவான் என்று தரகர் கேட்க ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட அப்படியாப்பட்ட மாப்பிள்ளை தான் சரண்யாவுக்கு செட் ஆகும். கல்யாணம் முடிஞ்ச பின்னால் அடங்கத்தானே போறான். இப்பவே அதை செய்வானா? உஷ், உம்மோட சரி வரன்கள் என் பொண்ணுக்கு பொருந்தாது. தினசரி என்னை வந்தும் பாரும், நானே தேர்ந்தெடுத்துப்பேன். தரகர் கொஞ்சம் பீதியுடன் அவரை பார்த்துவிட்டு விலகினார். அப்பா அலுவலகம் கிளம்பி விட்டார். வேலையிலிருந்து ஓய்வு பெற இன்னும் 1 வருடமே பாக்கி இருக்கு. அதற்குள் சரண்யாவின் கல்யாணத்தை முடிய வேண்டும் என்ற அவசரம் அவருக்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு முறை பலமான ஹார்ட் அட்டாக் வந்து யமன் எட்டி பார்த்து போய்விட்டார்.
கண்களை மூடுவதற்குள் மகளை ஒருவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தவிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அலுவலகம் வந்துவிட்டார். உணவு இடைவேளை முடிந்து இருப்பிடம் வந்ததும் ஒரு மாதிரி ஆயாசமாக இருந்தார். அதிகமாக வியர்ப்பது போல தோன்றியது. ஏன்? கவலை வந்தது மனதிற்குள். மறுபடியும் ஏதும் அட்டாக் வரப்போகிறதா என்ற சிந்தனை. அதற்கான அறிகுறியாதான் இந்த வியர்வையோ? பாக்கெட்டில் கைவிட்டார். சொறியில் என்றது. மாத்திரையை மறந்துவிட்டேன் வீட்டில். கிட்டத்தட்ட டென்ஷன் ஒரு நொடியில் அதிகமாக கூடிவிட்டது. வீட்டுக்கு போய்விட வேண்டும் என தோன்றியது. லீவை எழுதிவிட்டு வெளியே வந்தார். சார், அவரது அலுவலகத்தில் டைப்பிஸ்டாக வேலை பார்க்கும் சேது என்ற சேது மாதவன். ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? எதற்காக லீவு என்றான். மாரடைப்பு வரும் போல இருக்கு சேது. பயமா இருக்கு எனக்கு. மாத்திரையை வேற மறந்துட்டேன். வீட்டுக்கு போகணும். வேணாம் சார், டாக்டர் கிட்ட போயிடலாம். முதலுதவி செஞ்சுட்டா வரப்போற அபாயத்தை தடுத்தரலாம். தோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. உள்ளே போய் அவனும் லீவு சொல்லிவிட்டு திரும்பினான். ஆட்டோவை அழைத்தான். அவரது டாக்டரின் மருத்துவமனை அவனுக்கு தெரியும். நேராக விட சொன்னான். கார்டியோகிராஃபில் அவர் பார்த்த டாக்டரிடமே செக்கப் செய்ய போனார்கள். டாக்டர் பயமில்லை என்று சொல்லி மாத்திரை மருந்துகள் எல்லாம் தந்து அங்கேயே சற்று நேரம் ஓய்வெடுக்க சொன்னார். மாலை 5 ஆகிவிட்டது. இப்போ நான் நார்மல் ஆகிட்டேன் சேது. வீட்டுக்கு போகலாமா? சார், நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் சார். வேணாம்ப்பா, நானே போயிடுவேன். இல்லை சார், நான் வரேன். எனக்கு மனசு கேட்கல. அவரை வீட்டில் கொண்டு வந்து விட்டேன். சரண்யா கூட இன்னும் வரலப்பா. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். உன்னால் ஒரு காஃபி கூட குடிக்க முடியலை. பரவாயில்ல சார், நான் வரட்டுமா? உனக்கு என்ன வயசு இருக்கும் சேது? 25 சார். உன்னோட யாரெல்லாம் இருக்காங்க? அத்தை மட்டும்தான். அவங்களும் ஆஸ்மா நோயாளி. முடியலை பாவம். நான் தான் அவங்களுக்கும் சேர்த்து வச்சு சமையல் பண்ணிட்டு தினமும் ஆஃபீஸ்க்கு வரேன். சரி, நீ புறப்படு. அவன் போய்விட்டான். அப்பா நிராசையுடன் சாய்ந்து கொண்டார். சேது நல்ல பிள்ளையாண்டா தான் இருக்கான். ஆனால் சரண்யாவை விட வயசு 1 வயசு கம்மியாக இருக்கானே. படிப்பிலும் சம்பாத்தியத்திலையும் கூட சரண்யாவுக்கு மேலே இருந்தாலும் வயசு தான் இடிக்குது. நாம் நினைப்பது போல எல்லாம் அமையுமா? பெருமூச்சு விட்டார். மேற்படி தகுதிகள் எதுவுமே விதியின் முன்னால் நிற்க முடியாமல் போகும்போது அடுத்து வந்த நாட்களில் தெரிந்து. ஆனால் படிப்பில், சம்பாத்தியத்தில், தகுதியில் எல்லாவற்றுக்கும் மேலாக வயசிலும் கூட சரண்யாவை விட குறைஞ்சு போயிட்டானே. இப்படி கை கூடி வந்தது வாய் கேட்டாம போயிருச்சு என்று நொந்து கொண்டார். மேற்படி தகுதிகள் எதுவுமே விதியின் முன்னால் நிற்காமல் போனது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஓடிவிட்டன. அலுவலகத்தில் அன்று அவர் உள்ளே நுழைந்த போது அந்த செய்தி கிடைத்தது. சேதுவின் அத்தை இறந்துட்டாங்களாம். காலையில் ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்திருக்கு. அவர் ஓடினார் லீவு போட்டுவிட்டு. தெரிந்தவர்கள் கூட்டம் மட்டுமே இருக்க அத்தையின் உடலுக்கு அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான் சேது. சிறு பிள்ளை போல் அவனை பார்க்கவே பாவமாகவும் இருந்தது. இவரே மனமளவென வேலைகளை எல்லாம் கவனிக்க தொடங்கினார். சேது அத்தைக்கு கொல்லி போட்டுவிட்டு வீடு திரும்பினான். வந்தவர்கள் எல்லோரும் கலைந்து விட அவனுடன் சரண்யாவின் அப்பா மட்டுமே இருந்தார். விவரம் தெரிஞ்சு பெத்தவங்கள நான் பார்த்ததே இல்லை சார். என்னை ஆளாக்கினதே எங்கள் அத்தை தான். அவங்கள பிரிஞ்சு நான் எப்படி சார் வாழ போகிறேன் என பெரிதாக அழத் தொடங்கினான். எனக்கு இருந்தவங்க அவங்க ஒரே ஆள் தான். இப்போ அவங்களும் இல்லாமல் நான் அனாதி ஆயிட்டேனே சார். சேது, என்ன இது? கஷ்டம்தான். நான் பாரு சேது, உறவுகள் எல்லோரும் நிரந்தரம்னு நினைக்கிறது மடத்தனம். நீ பெண் பிள்ளையா சேது இது மாதிரி அழலாமா? என்னை ஒரு பெண் பிள்ளை போல மென்மையாக வளர்த்துட்டாங்க அத்தை. அடிபட்டு சமுதாயத்தில் அவங்களும் அடங்கி வளர்ந்ததாலேயோ என்னவோ என்னையும் அப்படி ஆயிடுச்சு. என்னால் நிமிர்ந்து நிற்கவே கஷ்டம்தான் சார். அப்படியா? தப்பு சேது. உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். எந்த பெண் சம்மதிப்பா சார்? வேண்டாம் சார். எனக்கேன் கல்யாணம்? எனக்கு யார் இருக்காங்க? அனாதைக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கா யாரும் முன் வர மாட்டாங்க. உடம்புக்கும் மனசுக்கும் பாதுகாப்புக்கும் எல்லாத்துக்குமே கல்யாணம் அவசியம்தான் சேது. அவன் பேசவில்லை. இப்போவே மணி 8. நான் ஹார்ட் பேஷண்ட் வேற. சரண்யா ரொம்ப கவலைப்படுவா. நான் புறப்படட்டுமா சேது? சரிங்க சார், மனதை திடப்படுத்திக்கோ. நாளைக்கு நான் வரேன், சரியா? அவர் வீடு திரும்பும் சரண்யா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். என்னப்பா லேட்டு? ஒன்றுமில்லப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளியல் முடித்து வந்ததும் இருவரும் சாப்பிட்டார்கள். சரண்யா, என்னப்பா, வயசில் குறைஞ்ச ஆண் பிள்ளையா ஒரு பெண் கல்யாணம் செஞ்சுக்கலாமா? அதில் என்னப்பா தப்பு? வயசு ஒரு பிரச்சனையா? எனக்கு அப்படியெல்லாம் தோணலை.
அது மாதிரி ஜோடிகள் இப்பெல்லாம் நிறைய இருக்காங்க. சந்தோஷமா வாழலையா அவங்கெல்லாம்? படிப்புல சம்பாத்தியத்துலலாம் உன்னை விட ஒருத்தவங்க குறைஞ்சவங்களா இருந்தா அப்பா மனசுக்கு பிடிச்சிட்டா மேற்படி குறைவுகள் எதுவுமே பெருசா தெரியாதுப்பா. ஈகோ வருமேம்மா. யாருக்கு? 2 பேருக்கும் மத்தியில ஒரு திரை விழுந்துருமே. விழாம தடுக்கணும். மீறி விழுந்துட்டா விலகிறணும். கல்யாண பந்தம் காலை கடிக்கிற செருப்பா இருந்தா காளையா வெட்டிட முடியும்? செருப்பத்தானே நம்ம கலட்டி வீசணும். அதிர்ந்து போனார் அப்பா. சரண்யா, சேது உன்னை விட ஒரு வயசு இளையவன். சாதாரண டைப்பிஸ்ட் தான். படிப்பு கூட SSLC தான். ஆனா நம்பிக்கைக்குரியவன். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரண்யா. உனக்கு அவனை பார்க்கலாமா? சரண்யா மௌனமாக இருந்தாள். என்னம்மா யோசனை? தகுதிகள் எதுவுமே பொருந்தலையேன்னு பார்க்கறியா? படிப்பு, வயசு, வருமானம் இதெல்லாம் என்னை விட அதிகமா இருக்கணும்னு நானும் நினைக்கலப்பா. ஆனா அந்த சேதுவை நான் பார்க்கணும். என் மனசுக்கு பிடிக்கணும். என் தினசரி நடப்பு விருப்புகள் எல்லாம் அவனுக்கு காயப்படாம இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கும் ஓகே தான்ப்பா என்றாள் சரண்யா. சரிம்மா, நாளைக்கே நம்ம போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லை அவனை இங்கே வர சொல்கிறதா? உன்னை பெண் பார்த்த மாதிரி ஆயிரும். வேணாம்ப்பா, இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கல. ஒரு மாறுதலுக்கு நாம் அங்கே போய் சேதுவை பார்க்கறது என்ன இருப்போது? ஒரு மாலை நேர விசிட்டு தானேப்பா. சம்பிரதாய போர்வைகளை உதறி எரிஞ்சுட்டு இயல்பாக இருக்கக்கூடாதா? சரிம்மா, எனக்கும் ஓகே தான். நான் தயார். சரி, நாளைக்கே போகிறோம். சேதுக்கிட்ட நான் வர்ற விஷயத்த நீங்கள் சொல்லிடுங்க என்றாள் சரண்யா. கொஞ்சம் சர்ப்ரைஸாக போனார்கள். மறுநாள் மாலை சேது கதவை திறந்த போது அப்பாவின் பின்னால் சரண்யாவும் நிற்பதை பார்த்து புருவம் உயர்த்தினான். சாரி, உங்க அத்தை செத்து போனதுக்காக என் ஆழ்ந்த வருத்தங்கள். உள்ளே வாங்க, உட்காருங்க சார். நீங்களும் உட்காருங்க. அமர்ந்தார்கள். நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சேதுவுக்கு அதெல்லாம் கூட தெரியுமா? பிரமாதமா சமையலே செய்வேன் மேடம். அதனால் என்ன? இருங்க, ஒரு 2 நிமிஷம் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நாள் உங்களை விருந்துக்கு கூப்பிடுறேன். உள்ளே போய் விட்டான். காஃபியோடு திரும்பினான். நீங்க ஒரு ஆண் பிள்ளையா இருந்து இதெல்லாம் செய்யறது கஷ்டமா இல்லையா? என்ன கஷ்டம்? பீமனுக்கும் நலனுக்கும் வாரிசுன்னு என்னை நான் எண்ணிப்பேன். காவி அந்தஸ்து வரல? சிரித்து விட்டாள் சரண்யா. சேது, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என்ன விஷயம்? சரண்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்கலாம்னு எனக்கு ஐடியா. உங்க 2 பேத்துக்கு ஓகேனா மேற்கொண்டு நம்ம பேசலாம். இல்லைனா நம்ம நட்பாகவே இருக்கலாம் என்றாள். அந்த தகுதி எனக்கு இருக்கா சார் என்றான் சேது. வயசு, வருமானம், படிப்பு இதெல்லாம் தகுதிகளோட ஒரு அளவுகோல் இல்லைன்னு அப்பா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சேது. உங்க கூட இன்னும் கொஞ்சம் பேசணும் நான். அப்பா எழுந்து விட்டார். நீங்க இருங்க டாடி, உங்களுக்கு தெரியக்கூடாது எதுவும் இல்லை இங்கே. சேது அவளை நிமிர்ந்து பார்த்தான். விடுதலை, பெண் விடுதலைன்னு பிராவை கழட்டிட்டு மார்பகத்துக்கு மேலே ஒரு துணியை சுத்திக்கிட்டு அலையிறவன் நான் கிடையாது. ஆனா மனசுல பட்டதுக்கு மதிப்பு கொடுப்பேன். சுய சிந்தனைகளும் விருப்பங்களும் யாரும் காயப்பட அனுமதிக்க மாட்டேன். உங்க சுதந்திரத்துக்கு தடையா நான் இருக்க மாட்டேன். கணவன் அனுமதியோட தான் காலை எடுத்து வெளியில வைக்கணும்னு முக்காடு போட்டுட்டு மூளையில உட்கார்ற எனக்கு பிடிக்காது. we are friends. நல்ல நண்பர்கள் 2 பேர் வாழ்க்கையில இணையிறோம். விடுதலை கூடிய கிறுக்கு மாதிரி நான் பண்ண மாட்டேன். மனது பொதினா ஆயுள் முழுக்க நம்ம பந்தம் தொடரலாம். இல்லைனா நட்போடவே இருந்துக்கலாம். என்ன சேது? சேது சிரித்தான். என்ன பதிலே சொல்லல? வெளிப்படையான உங்க பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. தலை குனிஞ்சு மணவரையில் உட்காரக்கூடிய பல பெண்கள் வாழ்நாள் முழுக்க கணவனை தலை நிமிர விடாம செஞ்சிடறாங்க. நான் யாருக்கும் எப்போவும் உறுதலா இருக்க மாட்டேன். இணைஞ்சிட்டா ஆயுள் முழுக்க உங்க கூட நான் வருவேன். எனக்கு நேசம் மட்டும்தான் முக்கியம் என்றான் சேது. அத்தையின் அரவணைப்பில் வளர்ந்தவன் நான். அன்பை தவிர வேறு எதையும் அத்தை எனக்கு போதிக்கலை. எனக்கும் சம்மதம் தாடி. எனக்கும் சம்மதம் சார். அப்பா மலர்ந்து சிரித்தார். ஊரை கூட்டி கல்யாணம் நடத்தவில்லை. பதிவு திருமணம். ஆலயத்தில் வைத்து சம்பிரதமாக ஒரு தாலி. மாலை நேரம் ஹோட்டலில் வைத்து சின்னதாக ஒரு விருந்து. அன்றே சரண்யா வீட்டில் முதலிரவுக்கும் அப்பா ஏற்பாடு செய்து விட்டார். சேது தன் வீட்டை காலி செய்து கொண்டு மாமனார் வீட்டிலே வந்துவிட தீர்மானித்து விட்டான். அப்பாவின் ஆசை அது என்பதால் சேதுவும் சம்மதித்தான். அவர்களின் வாழ்வு இனிதாக அமைய ஆரம்பித்து விட்டது. நண்பர்களே, சுதந்திரம் என்பது ஆடைகளில் மட்டுமல்ல, மனதினுள் மட்டும்தான். பல பெண்களை முடக்கி ஆண்களின் பேச்சை கேட்டு வீட்டிலே அடைஞ்சு இருக்கணும் என்று சுதந்திரமாக விடாமல் செய்கிறார்கள். அதற்காக ஆடை சுதந்திரத்தில்
அறகுறையாக அணைந்து ஆபாசமாக தெரிவதெல்லாம் சுதந்திரம் அல்ல. மாறாக கருத்துக்கள் பகிரப்பட்டு ஒற்றுமையாக வாழ்வதே நல்ல குடும்பமாகும். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.